வெல்கம் பேக் டு கார்த்திக்ஸ் கிராண்ட். டெல்லி கேபிட்டல்ஸ் 4 மேட்ச்ல இன்னும் 4மே ஜெயிச்சானும். எந்த டெல்லி கேபிட்டல்ஸ சூப்பர் ஸ்குவாடு பக்காவா இருக்காங்க, வேற லெவல்ல கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னோமோ, அதே டெல்லி கேபிட்டல்ஸ் சொன்னமோ இல்ல சொன்னேன், அதே டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இப்போ பிளே ஆஃப்லயே போவாங்களான்னு வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வி ஆர் கம்மிங் ஃபார் அவர் த்ரோன்னு சொல்றாரு. சஞ்சு சாம்சன் ரங்கன் சேட்டா காணிக்கும்னு பிறந்தா காணிக்கும்னு சொல்றாரு. ஸோ சிஎஸ்கே ஆர் ஆன் த ஃப்ளோ. ஒன் குட் திங் இஸ் ஈவன் வித்வுட் எம்எஸ் தோனி they seem to have moved on. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா they are going, they are doing, முடிஞ்ச அளவுக்கு they are putting in all efforts as a team. bowling வந்து நல்லா கிளிக் ஆகுது, பேட்டிங்கும் கொஞ்சம் they are playing well. so let's see என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஷாம் ப்ரோ, என்னாச்சு மேட்ச் பாத்தீங்களா? வாட் ஹேப்பன்? ஏன் டெல்லி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க? ஹேமங் பதன் என்னடா செகண்ட் ஹாஃப்ல வந்து bowling கஷ்டமா இருக்கும்னு நாங்க நினைச்சோம் அப்படிங்கிறாரு. was the runs enough on the board? 160 எப்படி ப்ரோ பத்தும் சொல்லுங்க. இல்ல நம்ம வந்து இப்போ இந்த ஐபிஎல் நிறைய இந்த 200 230 220 மீன் சேஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இது நிறைய பார்த்து பார்க்கும்போது என்னது, சிஎஸ்கே ரிமைன்ஸ் டு பி த ஒன்லி டீம் அந்த 160 வந்து பண்ணி கொண்டு வராங்க. தே ஆர் லைக் புல்லிங் ஆஃப் அந்த ஐபிஎல் அந்த ட்ரெண்ட்ல. நீ பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் டீம் டிஃபெண்ட், அந்த 200 கீழே ஒரு டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ண முதல் டீம் இவங்க தான். அதுக்கடுத்து பேக் டு பேக் 160 ஆப்போனண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அதை சேஸ் பண்ண டீம் இவங்க வந்துட்டு இருக்காங்க. வித் ஷோயிங் தட் எந்த சிஎஸ்கேக்கு நம்ம முதல்ல ரைட் ஆஃப் பண்ணோமோ, இவங்க போலிங்லாம் ஒண்ணுமே இல்லை, ஏதோ வந்து இது மாதிரி இருக்கு, ரொம்ப வந்து வீக்கா தெரிஞ்சோம், எந்த போலிங் வீக்குன்னு சொன்னோமோ அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. பேட்டிங் சஞ்சு வச்சா தான் அடிப்பான்னு சொன்னா, போன மேட்ச் யூ ஹேட் டிஃபரெண்ட் பார்ட்னர்ஷிப், இந்த மேட்ச் யூ ஹேட் டிஃபரெண்ட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு அங்க அந்த பேஸை கொஞ்சம் கொஞ்சமா டிக் பண்ணிட்டு வராங்க. Now coming to where டெல்லி ஃபிளாப்ட். டெல்லி ஆஸ் யூஷுவல் நல்ல ஒரு வந்து டாஸை ஜெயிச்சவங்க என்ன பண்ணிருப்பாங்க, முதல்ல இந்த கண்டிஷன் என்னன்னு தெரியாத ஆப்போனண்ட்டை பிளே பண்ண விட்டுருக்கணும். இப்போ இந்த கண்டிஷன் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சது கிடையாது. இப்போ நீ வந்து இதே கிரௌண்ட்ல நீ ஆடி இருக்க, உனக்கு இது வந்து 4வது மேட்சோ 5வது மேட்ச் நீ நல்லா ஆடி இருக்க, யூ நோ வாட் இஸ் த ஸ்கோர், இந்த ஸ்கோர் இப்படி சேஸ் பண்ண முடியும்னு தெரியும். ஹை ஸ்கோரும் சேஸ் செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஈஸி சேஸை வந்து உன் பேட்டர் தான் வந்து கிறுக்குத்தனமா வந்து விட்டான். ஈஸி பெரிய ஸ்கோர் சேஸையும் உன் பேட்டர் வந்து கிறுக்குத்தனமா தான் விட்டான். உனக்கு இந்த கிரௌண்ட் பத்தி நல்லா தெரியும். ஆனா அப்படி இருந்தும் யூ ஸ்டில் வெண்ட் அஹெட் வித் யுவர் பேட்டிங் டீம் சொல்லி பண்ணது எனக்கு வந்து ஒரு இட்ஸ் லைக் அங்கேயே வந்து சிஎஸ்கே ஒரு மேஜர் டிக் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அன்னோன் டெரிட்டரி. டெல்லி அந்த பிச்சு அன்னோன் டெரிட்டரி. ஒரு நாளைக்கு 260 அடிக்கப்படுது, இன்னொரு நாள் 75ம் ஆல் அவுட்டும் ஆயிருக்கானுங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல போது எது கரெக்டான விக்கெட்டு, எது கரெக்டான டார்கெட், அவங்க அந்த டபுள் மைண்ட்லேயே போய் இப்போ சிஎஸ்கே பாரு 5 ஓவருக்கு வந்து 5 பால் இருக்கும் போது டார்கெட்டட் 160. இப்போ இன்னும் அந்த 5 பால் ஆடி இருந்தாலும் தேவோட கம் டு 180 190 விச் இஸ் குவைட் ஈஸிலி சேஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்ட் தானே ஸ்ரீதர் சார்? சார், மை கொஸ்டின் டு யூ ஸ்ட்ரைட் அவே இஸ், பத்தும் நிசங்காக்கு இந்த டீம்ல இடம் இருக்காங்கிறது நான் ஏன் கேட்கறேன்னா, எஸ் போன மேட்ச் ஆடினார்லாம் ஓகே, பட் டேவிட் மில்லருக்கு இடம் இல்லை சார். ஸோ டேவிட் மில்லரோட வாய்டு வந்து தெரியுதா? என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, லெட்ஸ் அஸ்யூம் தட் டெல்லி டிடன்ட் வின் த டாஸ் டுடே. எஸ், டாஸ் வந்து மேஜர் டிசிஷன். நம்ம கேம் பத்தி பேசுவோம். பேட்டிங்ல இவ்வளோ லாங்கா ஒரு பேட்டிங் வச்சுட்டு ஒய் ஆர் தேர் பேட்டிங், ஐ மீன் பேட்டர்ஸ் வந்து ஏன் கிளிக் ஆக மாட்டாங்க? டாப் ஆர்டரே கிளிக் ஆக மாட்டேங்குது சார். எப்பவுமே அவங்க மிடில் ஆர்டர் தான் கொஞ்சம் ஆடி கொடுக்குறாங்களே தவிர டாப் ஆர்டர் பெருசா ஒரு 10 மேட்ச்ல 2 மேட்ச் தான் டாப் ஆர்டர் ஆடுறாங்க. டாப் ஆர்டரே ஆடலனா எப்படி சார் ஒரு டீம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்? டாப் ஆர்டர்னு சொல்ல முடியாது. எப்படி வருதுன்னா, இதுல ஐ ஹவ் டு ஆன்சர் போத் யுவர் கொஸ்டின்ஸ். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் தே ஃபுல்லி டிபெண்ட் ஆன் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் தான் பல்க் அவர் ஸ்கோரிங் அடிச்சிருக்காரு. பல்க்னா பயங்கர பல்க், ஒரு 60% டாப் அடிக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி உண்டு. சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ் என்ன, இந்த 2 டீம்ல இன்னைக்கு என்ன அட்வான்டேஜ் ஆயிடுச்சுனாக்க, அக்கீல் ஹுசைன் நேற்று நம்ம பேசினோம், இந்த விக்கெட்ல அக்கீல் ஹுசைன் ஆடுறது ரொம்ப கஷ்டம், பவர் பிளேல போடணும்னு நான் சொன்னேன். கரெக்டா அதே மாதிரி ஆச்சு. அதே மாதிரி அந்த விக்கெட் கொஞ்சம் உருளும். ஆக்சுவலி இந்த நியூ பால்ல போடுறது தான் பெட்டர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸிங்க. ஸோ அது அந்த இவங்க வந்து டாஸ் வின் பண்ணி, லைக் வாட் யூ ஆஸ்க் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தே ஷுட் ஹவ் பேசிக்கலி பேட்டட், ஆஸ்க் த சிஎஸ்கே டு பேட் ஃபர்ஸ்ட். அது பண்ணியிருந்தாங்கனாக்கா நல்லா இருந்திருக்கும். சிஎஸ்கே நல்லா அடிச்சிருப்பாங்க ஸ்கோரு. பட் தே ஆல்சோ ஹேட் அ சான்ஸ் டு சேஸ் இட் டவுன். பிகாஸ் ஹவுஸ் வரைக்கும் ஆடுறாங்க இல்லையா, அது ஒன்று இருக்கு. Coming back to CSK looks like a settled team as regards bowling. If you see, batting அப்படி ஆடுறாங்களே தவிர bowling வந்து நிறைய ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஓவர்டன் வந்து ஏன் யூஸ் பண்ணலன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த விக்கெட்ல ஓவர்டன் அடிக்க முடியாது. ஏன்னா ஒரு பால் மேல வரும், ஒரு பால் உருளும், அவர் அடிக்க முடியாது. அது ஏன் யூஸ் பண்ணலன்னு தெரியல. மேபி சி வாட் எவர் யூ மே சே தட் தே கண்டெய்ன்ட் தம், பட்
இன்னொரு 10 ரன் கம்மியா கூட கொடுத்துருக்கலாம் அவர் போட்டு இருந்தாருனாக்க. பாருங்க, ஒரு ஓவர் போட்டு 5 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ சார் அவர் நேத்து அவ்வளவு வந்து விக்கெட் எடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. ம். சார் 2 நேத்து வந்து சான்ஸ் ஆக்சுவலா, உங்கள்ட்டையும் 2 சான்ஸ் ஆக்சுவலா அது. இல்ல நேத்து வந்து உங்கள்ட்டையும் ஷாம்ரோட்டையும் நான் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் போவாங்களா இல்ல டிராப் பண்ணிட்டு பேட்டிங் குஷன் வேணும்னு சொல்லிட்டு பிரசாந்த் வீர் அவர் வேற ஏதாச்சும் இது ஆடுவாங்களான்னு கேட்டப்போ வி யுனானிமஸ்லி செட் பிரசாந்த் வீர் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் டு ப்ளே. ஏன்னா பேட்டிங் வந்து கொஞ்சம் சார் இன்னைக்குமே சார் ரன்ஸ் Correct. கொஞ்சம் போயிருந்துச்சுன்னா சஞ்சு இன்னைக்கு அடிஸ்டார் ஓகே, பட் கொஞ்சம் மிடில் ஆர்டர் கீழே மேட்ச் வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் டஃபா ட்ரிக்கியா இருந்திருக்கும். ஸோ மை பாயிண்ட் இஸ் குர்ஜப்னீட் ஆடினது கரெக்ட் தானா இல்லாட்டி யூ ஸ்டில் ஸ்டிக் ஆன் டு பிளேயிங் டிராப்பிங் அ பேசர் அண்ட் பிளேயிங் அன் எக்ஸ்ட்ரா பேட்டர்? இல்ல, அவங்க இன்டர்னலா டீம் மேனேஜ்மெண்ட் தே ரேட் குர்ஜப்னீத் வெரி ஹை. இஃப் யூ சி டுடேஸ் ஈவன் பத்ரிநாத்தோட 11 போட்டாரு. சும்மா ஒரு கார்ல டிரைவ் பண்ணும்போது பார்த்தேன், அது ரீல் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. ஹீ இஸ் ஆல்சோ பேசிக்கலி செட் தட் ஐ வுட் பே குர்ஜப்னீத் சிங், ஏன்னா ஹீ இஸ் டெலிவரிங் அப்படின்னு போட்டாரு. அதே மாதிரி அவர் விக்கெட் எடுத்தாரு. ஸோ தே ஆர் ரேட்டிங் இம் வெரி ஹை. ஸோ பட் மை क्वेश्चन இஸ் சார், இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா பிரச்சனை இல்லை சார், நீங்க விக்கெட்ஸ் லூஸ் பண்ணா கூட நீங்க இம்பாக்ட் பிளேயரா வந்து பேட்டிங் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் செகண்ட் பேட்டிங்னு போறப்போ நீங்க ஆப்வியஸ்லி நீங்க காம்பினேஷன் எடுத்து ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்ப இன்னைக்கு மாதிரி ஆடினாங்க அப்படின்னா ஓவர்டன் அட் 7 அக்கீல் அட் 8 ஓகே தானா? லைக் கோயிங் ஃபார்வர்ட் அந்த வந்து okay தான். See, that's what I'm going to tell you. See, Overton has basically been a much improved cricketer all along, right? Even from England point of view, if you see, முதல்ல ஒரு மாதிரி இருந்தாரு, இப்போ நல்ல செட்டில்டு கிரிக்கெட்டரா இருக்காரு அவரு. These are the things they are viewing, you know. And அதே மாதிரி அகீல் ஹுசைன் வந்து he can also bat, so they know. So they take a call, but the ரெண்டு bowler ஓவர்டன் bowling-ஓ அகீல் ஹுசைன் bowling-ஓ much valuable உங்களுக்கு. One of them will definitely take wicket and also contain runs. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் பிளேயர் இல்ல, அதுவும் இல்லாம சி இன்டர்நேஷனல் பிளேயருக்கும் நார்மல் பிளேயருக்கும் பிக் டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலி. தே கேன் அடாப்ட் வெரி ஃபாஸ்ட். டெஃபினட்டா 6 பவுலர் தேவையான்னு கேக்குறேன் சார். 5 வச்சே போட்டுருக்கலாமே, 6 தேவையான்னு நோ கேக்குறேன். நோ 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 they need 6 balls. that is Dhoni's mantra. அவரோட டெம்ப்ளேட் நேத்து அதுதான். நீங்க தான் சொன்னீங்க 5 போதும் நீங்க. இல்லமா இல்ல நான் 6 Template. வேணும் கரெக்டா. டெம்ப்ளேட் அவர் என்ன பண்ணுவாங்கனாக்க they will like to have more options always, and also they would like to have இப்பதான் இம்பாக்ட் பிளேயர்லாம் இருக்கான். முந்திலாம் 9 வரைக்கும் பேட்டிங் வச்சு போயிருவாரு. இல்ல சார், நேத்து நம்ம ப்ரிவியூல நான் கேட்டப்போ இந்த மாதிரி கேட்டேன் சார், இந்த மாதிரி 5 பவுலரே ஓகேவான்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா முன்னாடி இருக்கிறத விட இப்போ சென்னை bowling நல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் 5 bowlers will be enough to complete this thing. ஸோ அதுவே வந்து they should go on. பிரசாந்த் வீர் ஆடலாம், ஒரு பேசர் டிராப் பண்ணு சொன்னீங்க. ஸோ அதனால கேட்கறேன், இப்போ ஒரு மாற்று கருத்து சொல்றீங்களே, why is that ன்னு கேட்கறேன். இல்ல டெல்லி விக்கெட்டுக்கு தே திங்க் லைக் தட் பிகாஸ் என்ன ஆகுனாக்க இங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போடுவாங்க. பட் ஸ்பின்னர்ஸ் நல்லா போடல அப்படின்னா ஷார்ட் பவுண்டரி இப்போ வந்து 2 ஷார்ட் பால் அடிச்சு தான் வச்சுக்க. என்ன ஆச்சு அவங்களுக்கு டெல்லிக்கு நீ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், குல்தீப் யாதவ் ஜென்ரலி bowls well here. If you take the history, he will bowl well, but he just got into Sanju Samson. You see, அப்படியே முடிஞ்சு போச்சு. அஃப்கோர்ஸ் அவங்க அடிச்ச ரன் கம்மி. சப்போஸ் they have scored 200 வச்சுக்க, if Kuldeep had a half day, they would have lost. But if Kuldeep bowls well in the middle, they will win. So அந்த ஆப்ஷன் கோசரம் தான் இவங்க பேசிக்கிறாங்க. Going forward, you stick on with this sir combination or you want to change? It depends on the wicket what they get. Once again, இன்னைக்கு விக்கெட் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி வந்துடுச்சு. அவங்களுக்கு டாஸ் உங்களுக்கு தெரியாதுல்ல. See what happens. Fair enough. When you bowl second, you need Gurjapneet Singh. If you are not, so it's a kind of very difficult. How do you know that you are going to bowl first? You don't know. Yeah. ஸோ ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ அக்ரி வித் ஸ்ரீ சார். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு சர்டன் திங் என்னன்னா, கொஞ்சம் பேக் ஆஃப் த மைண்ட்ல என்ன தோணிட்டே இருக்குன்னா, கொஞ்சம் பவுலிங் ஹெவியா போறாங்களோ, மேபி கோயிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் ஆப்பனன்ஸ் வந்து நல்லா பேட்டிங் ஆடுறப்போ மேபி அவங்களோட லோயர் ஆர்டர் வந்து அவங்களுக்கு காஸ்ட் பண்ணுமோன்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் see. இல்ல அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க டீம் மீட்டிங்ல இந்த மாதிரி காம்பனி எடுக்கும்போது they will say the low order batsman you have to take responsibility ன்னு சொல்லுவாங்க. play sensibly வாங்க. இதுதான் ஓகே. சிவம் துபேவோ ஓவர்டனோ அகீல் ஹுசைனோ they have to take responsibility and play. ஓகே, ஸோ அப்படியே லெட்ஸ் மூவ் ஆன் டு டெல்லி பவுலிங். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வந்து தே வேர் வெரி மச் இந்த கேம் சார், நல்லா தான் போட்டாங்க. தே வேர் ஹேவிங் குட் கண்ட்ரோல். லுங்கி இங்கிடியுமே வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாரு அவரு. லைக் வி ஆர் ஹாப்பி தட் ஹி இஸ் கமிங் பேக். ஸ்டார்க் அண்ட் இங்கிடி ஆன் டேண்டம் போடுறப்போ இட் லுக்ஸ் குட். அதே மாதிரி
பவுலிங் வந்தா டெல்லி இஸ் a வெரி கம்ப்ளீட் சைட் தான் சார். பட் இன்னைக்கு நட்ராஜன் கரெக்ட். வென் ஃபார் ரன்ஸ், அது வந்து ஒரு இல்ல மேஜர் டிராபேக். ஆனா இல்ல ஐ நோ வேர் த மிஸ்டேக் வென்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்க் அப்படி சூப்பரான ஒரு ஓவரோட ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஐ திங்க் ஈவன் அந்த ஒரு பீட்டன் ஆகி அந்த விக்கெட் அந்த ஒரு இது கூட வந்து எல்பிடபிள்யூ கேட்டாங்க, எல்பிடபிள்யூ வந்து கேட்டாங்க ஓகேவா, அது பேட்டா பேடா அந்த அந்த ஒரு டிலேமா. ஸோ தே நோ தட் ஹி ஸ்ட்ரகிளிங். ஸ்டார்க் பால் அடுத்த ஓவர் நீ என்ன பண்ற, அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ற மாதிரி நீ அக்ஷர் பட்டேல் வந்து ஓவர் போட வைக்கிற. அடுத்த ஓவர் இவட என்கிடி இன்னொரு எண்ட்ல போட்டு முதல் 4 ஓவர் அந்த ஸ்விங் இப்போ எந்த எல்லா கிரவுண்ட்லயும் இப்போ இந்த அண்டர் லைட்ஸ் வரும்போது கொஞ்சம் பால் வந்து அப்படி இப்படி அலையும். அந்த அண்டர் லைட்ஸ்ல நீ வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி காட்டினா, யாரோ ஒருத்தர் தண்ணி காட்டினா அடுத்த ஓவர்ல விக்கெட் விடும். இப்போ ஸ்டார்க்கு பண்ண அந்த ஸ்க்ரூவை என்கிடி போட்டிருந்தா இட் மேடும் விக்கெட். அந்த எங்கி அடிக்க போயோ என்கிடியோட பிக் பண்ண போயோ விக்கெட்டை விட்டுருப்பாங்க. ஆனா அடுத்த ஒரு ஸ்பின்னை விட்டு அந்த டக்குன்னு அந்த ஒரு ப்ரெஷரை வந்து ப்ரெஷர் மேல தண்ணி ஊத்துன மாதிரி ஆகி போச்சு. தே கான்சன் அந்த ஒரு கேப் கொஞ்சம் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த அந்த கேப் அப்படியே இல்ல கொஞ்சம் ப்ரோ, பட் எப்படி த சேம் எடுத்துட்டானுங்க. அகீல் ஹுசைன் போல்ட் வெல் இன் பவர் பிளேல அதே மாதிரி தானே இவங்களும் ட்ரை பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் டைட்டா போடலாம், ஒரு விக்கெட் சான்ஸ் பார்க்கலாம் தானே ட்ரை பண்ணிருப்பாங்க அக்ஷர் பட்டேல் கொடுத்து. ட்ரூ தட் பாயிண்ட். பட் ஆனா வந்து உனக்கு 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 வந்து அண்டர் த லைட்ஸ் உனக்கு எப்படி இது வந்து அகில் ஹுசைன் போட்டாருன்னா அகில் ஹுசைன் என்ன ஸ்பீட்ல போட்டாரு, என்ன ஆங்கிள் போட்டாரு, அந்த விஷயம் எல்லாமே இருக்கு. இப்போ நீ அந்த ஸ்டேட்டை பார்த்து வர அண்ட் நீ அகில் ஹுசைன் போட்ட ஆள் யாரு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அகில ஃபேஸே பண்ணாத வந்து உனக்கு ஒரு 10 நிமிஷம் இல்ல வந்து கேஎல் ராகுலுக்கோ போட்டிருக்க ஓகேவா. நாட் ஆல் த டைம் தீஸ் இந்த கேஎல் ராகுல் எத்தனை மேட்ச் வந்து அகில் ஹுசைன் ஆடி இருப்பாரு இல்ல 10 அந்த ஸ்டார்டே கிடையாது. வேற இங்க சஞ்சு சாம்சன் and Ruturaj Gaikwad would have faced Akshar Patel n number of times, beat for India or beat for IPL. So இங்க அந்த லெவரேஜ் ஒன்று இருக்குல்ல. இப்போ இதே ஒரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்திருக்காப்ல இல்ல வந்து ஒரு டெவால் பிரேஸ் வந்திருக்காப்ல, அங்க நீ போடுற அந்த மாதிரி சொன்னா ஓகே தேர் யூ ஹேவ் அ சான்ஸ். ஓகே இந்த பிச்சில் எப்படி பால் திரும்பும்னு தெரியாது, எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது நீ சொல்லலாம். நீ இவங்களுக்கு ஏன் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்கிரியை போட்டு ஒருத்தர் ஸ்க்ரூ பண்ணி விட்டு போயிருக்கான், டைட் பண்ணி விட்டு போயிருக்கான், நீ டக்குன்னு வந்து அந்த அந்த லிவரை வந்து லூசன் பண்ற மாதிரி ஆகுதுல்ல. இப்போ இது அப்படியே you don't have much of target. நீ 200 பண்ணி நீ எக்ஸ்பிளைன் பண்ணா பரவாயில்ல. அடிச்சதே 160 156 சொச்சம் நீ இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணினா இல்ல இல்ல ஓகே. ஐ எனக்கு ஐ தெரிஞ்சு எஸ் சார். சி ஐ ஆல்சோ அக்ரி வித் த பாயிண்ட். பிகாஸ் என்னன்னாக்கா நோன் பேட்ஸ்மேனுக்கு நீ போடுறத விட பவர் பிளேல எப்படின்னாக்கா அன்னோன் குவான்டிட்டி நீ கொண்டு வரணும். ஆக்சுவலி சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் கொண்டு எக்ஸாக்ட்லி. வரணும். இப்போ எஸ்டர்டே நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் கொண்டு வந்தாரு பாருங்க அழகா. சூரியகுமார் யாதவ் டக்குன்னு பண்ணாரு, ஒரு 4 போன உடனே இம்டான் உள்ள வச்சாரு. அப்படி தெரியும் திருப்பி மிடான் தான் அடிப்பாருன்னு. அந்த மாதிரி சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நீ கொண்டு வந்தாதான் யூ ஹேவ் எ சான்ஸ். நீ வந்து இப்போ தே ஆல் பிளே டொமஸ்டிக் கிரிக்கெட் அக்ஷர் பட்டேல் அண்ட் ஆல்சோ தே வியூட் அக்ஷர் பட்டேல் வாட் யூ எக்ஸ்பெக்ட். ஒரு பால் உள்ள வரும், ஒரு பால் ஸ்ட்ரெயிட்டா போகும். ஸோ தே நோ. அண்ட் சஞ்சு கூட பிளேட் ஸ்டார்க்கு இன்ஜுரி என்ன தானே சார் அனலைஸ் பண்ணிருப்பாங்கல்ல சார். இல்லடா இல்ல ஆடுறதுக்க நீ மாட்டாங்க, வந்து ஆடுறதுக்க மாட்டாங்க. ஸ்டார்க் என்கிரி ஓவர். ஆனா நியூ பால்ல உனக்கு பால் அண்டர் த லைட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவர் சும்மா அப்படி கொஞ்சம் காசு. அதுவும் இன்னைக்கு நல்லா அங்க வந்து ஒரு மாதிரி மழை பெய்யற மாதிரி ஓவர் காஸ்ட் கண்டிஷன் மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. ஆமா நல்ல நல்ல காத்து. ட்ரூ ட்ரூ. இதெல்லாம் வந்து ஸ்டார்க்கு வந்து அந்த ஒரு தலைவாழை இலைய போட்டு அந்த ஒரு மீல்ஸை சர்வ் பண்ற மாதிரி ஒரு மொமெண்ட். இதே ரெட் பாலை கொடுத்துப்பாரு, இந்த கண்டியில ரெட் பாலை கொடுத்துப்பாரு, பட்டு 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 ஸ்டெம்ப் உடைய சத்தம் கேட்டிருக்கு. ஏன்னா அதுதான் எக்ஸ்பர்ட். ஒயிட் பால போச்சு, கிரேட் கண்ட்ரோல். என்கிடி அதே மாதிரி போடுற ஆளு. நீ அங்க அது மிஸ் பண்ணிட்டு தான் பண்ணாம வருத்தப்படுறேன். என்னோட பாயிண்ட் என்னன்னாக்கா அக்ஷர் பட்டேல் should have bowled. You should have bowled the 4th over or 5th over or 6th over, but he should have bowled the 2nd over with NKD. That's the only thing. By the time probably he would have got a wicket or he would have created more pressure. This is the main. Exactly. அந்த பிரஷரை வந்து அடுத்த ஒரு ஸ்டார்க் அடிச்சிருப்பாரு. இப்ப இங்க ஓபன் பண்ணி அடிச்சதுனால அடுத்த ஒரு ஸ்டார்க் என்ன பண்ணிட்டாப்ல, கரெக்டா வந்து தட்டி விட்டு அடிச்சு பண்ணாங்க. ஓகே பட் என்ன சொன்னாலும் சார் 158லாம் நெவர் இனஃப்ல. டெஃபினட்டா ஒரு அது see you cannot make a match out of it in the small ground like this, and they know that it is only 155 easy for the எவ்வளவு சார் அடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 180 85 அடிச்சிருக்கணும்ல மினிமம். இந்த groundல I think 190 will be a par score because ground கொஞ்சம் சின்னது. 180 would have been a good score other grounds. 190 is because ஒரு பக்கம் பயங்கர சின்னது டெல்லி. 58 meters ஒரு 58 meters தான் சார். 58 மீட்டர்ஸ்ல ஒண்ணுமே கிடையாதுப்பா. தூக்கி விட்டாரு சமீர் 58 meters. சோ கம்ப்ளீட் பேட்டிங் ஃபெயிலியர் ரிஸ்வி ஆடுனதுனால ஏதோ கொஞ்சம் வந்துச்சு. பட் ஆனா வாட் யூ திங்க் சார் கோயிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணணும், ஷாம்பர் என்ன பண்ணணும்? ஏன்னா மில்லர் ஆடணுமா இல்ல யாரே பர்சேஸ் பண்ணுமா? டெல்லி டெல்லி பேட்டிங் டாப் ஆர்டர் அடிக்கணும்பா. யாரா
யார் ஆடினா என்னப்பா, உனக்கு வந்து டாப் ஆர்டர் அடிச்சா தான் பவர் பிளேல நீ வின் பண்ணணும், பேட்டிங் as well as bowling, ஆர் யூ ஷுட் பி அட்லீஸ்ட் 50 60 60 50 70 70 லைக் தட் பர்சன்டேஜ், அட்லீஸ்ட் பர்சன்டேஜா பண்ணணும். இஃப் யூ ஆர் கோயிங் டு லூஸ் லாட் ஆஃப் விக்கெட்ஸ் அண்ட் ஆல்சோ லூஸ் கிவ் லாட் ஆஃப் ரன்ஸ் இந்த பவர் பிளே, யூ கான் பி இன் த கேம். சார் இவங்க டக்கெட்டுக்கு யாராச்சும் நல்ல ஓவர்சீஸ் பிளேயர் சைன் பண்ணாங்களா இல்லையா சார் பேட்டரு? இல்ல பேர்ஸ்டோ சைன் பண்ணிடலாம். மை சார் ஐடியல் என்ன சாய்ஸ் பி சார் பேர்ஸ்டோ. யாரையாச்சும் சைன் பண்ணிருக்கலாம் சார். ஏதாச்சும் பேர்ஸ்டோ ஒரு மேட்ச் பேர்ஸ்டோ அண்ட் கேஎல் ராகுல். பேர்ஸ்டோ அடி கிளிக்க போயிருப்பாரு, கேஎல் ராகுல் அழகா ஜேக் ஆங்கர் ஃப்ரேசர் பண்ணி மெக்கருக்கு யாராவது ஒன்று எடுத்துருக்கலாம், சும்மாவாச்சும் எடுத்து வச்சிருக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட்டே சைன் பண்ணாது, ஆச்சரியமா இருக்கு. பிருத்விஷா சும்மா தானே குறைச்சிருக்காங்க. பிருத்விஷா சும்மா குறைச்சிருக்காங்க. எனக்கு தெரியல, எனக்கு புரியல. பிருத்விஷா நீ அட்லீஸ்ட் 10 நிசாங்கா வந்து 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிக்கிறாரு. 10 நிசாங்கால 10ல 1 தான் அடிக்கிறாரு நிசாங்கா. போன மேட்ச் அடிச்சாரு நிசாங்கா. நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்லீஸ்ட் பிருத்விஷா கிட்ட ஒரு குவிக் ஃபயர் 20யோ இல்ல குவிக் ஃபயர் 30யோ வந்தா பவர் பிளே கண்டக்ட் கொண்டு போயிடல. நீ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. He might play. ஓகே, சோ சாட்டிஸ்ஃபைங் பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. அப்படியே டேபிளுக்கு வந்தோம் அப்படின்னா டெல்லி அப்படியே கொஞ்சம் கீழே போய் சரிஞ்சிருக்காங்க. டெல்லி வந்து தே ஆர் 7th பொசிஷன், 10 play 4 win. சிஎஸ்கே 10 play 5 winல 6th இருக்காங்க. சென்னை ஹேஸ் a வெரி குட் சான்ஸ். இங்க இருந்து 4 மேட்ச்ல 3 ஜெயிக்கணும். ஸோ 1 game at a time டெஃபினட்டா நல்ல மொமெண்டம் அப்படியே கேரி பண்ணா நல்ல வாய்ப்பு இருக்கு. பட் லெட்ஸ் see என்ன பண்ண போறாங்க. எஸ்பெஷலி லக்னோவோட தான் மேட்ச் இருக்குல்ல, சோ ரெண்டு மேட்ச் பேக் டு பேக், ரெண்டு மேட்ச் இருக்கு லக்னோவோட. சோ ஒளி தெரியுது, நல்ல பிரகாசமா தான் இருக்கு. பட் பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே லெட்ஸ் மூவ் ஆன் டு டுமாரோஸ் கேம், SRH vs பஞ்சாப். நேத்து மேட்ச் பிரெடிக்ஷன் சொல்லிருங்க, யார் பிரெடிக்ட் பண்ணாங்க? பிரெடிக்ஷன்ஸ் வந்து ஷியாம் ப்ரோ மட்டும் சிஎஸ்கே சொன்னாரு, நானும் ஸ்ரீதர் சாரும் டெல்லி ஜெயிச்சிருவாங்க. இல்ல நான் முன்னாடியே சொன்னேன். இல்ல நேத்து டெல்லி கிரவுண்ட் பத்தி பேசுறப்போ ஸ்டார்ட் பார்த்தா ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க மும்பையோட, வேற மும்பை கூட மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. யா, சோ அப்படியே லெட்ஸ் கோ டு டுமாரோஸ் கேம். மக்களே எங்களோட பாயிண்ட்ஸ் போடுறேன் பாருங்க. நான் சென்னையில அடிச்ச விசில் டெல்லியில அடிக்கும்னு சொன்னேன், நீங்க 2 பேரும் சிரிச்சீங்க பாத்தியா? அடிச்சு சில விசில். ஸோ யா, நாளைக்கு கேம் பத்தி சொல்லுங்க ஸ்ரீதர் சார். எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் தோத்துருக்காங்க, பட் அதுக்கு முன்னாடி நல்ல வின்னிங் மொமெண்டம்ல இருக்காங்க. பஞ்சாப் பேக் டு பேக் லாசஸ். டெஃபினட்டா கொஞ்சம் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஹங்கர் இருக்கும் பஞ்சாப்க்கும். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தி கேம்? என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன, பஞ்சாப் will be a rejuvenated side. They would like to prove a point because இர்கி பாண்டிக் சும்மா இருக்க மாட்டாரு. And it will be a very close game, I think, because SRH on the ground also they are a good side, very good side. But I think Punjab will pull it through. And நாளைக்கு பிரார் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விக்கெட்ல கொஞ்சம் நான் சொல்றேன் பிரார் ஆடுவான்னு நினைக்கிறேன். வி டோன்ட் நோ வாட் இட் இஸ். விக்கெட்டை பொறுத்து தான் இருக்கு எல்லாமே. அவங்க வந்து விக்கெட் நம்பர் 6 பேட்டிங் விக்கெட்டு, ஸோ அது கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு. ஏன்னா பஞ்சாபை கொடுக்க மாட்டாங்க அவங்க, இவங்க பயந்துருவாங்க. ஏன்னா பஞ்சாப் ஃபுல் வரையும் பேட்டிங் இருக்குல்ல. ஐ டோன்ட் திங்க் தே வில் கிவ். ஸோ ஐ திங்க் பஞ்சாப் வில் பி a wounded tiger after losing 2. They would like to settle a score or so. I think they'll get their things together. Okay, so பஞ்சாப் பத்தி பேசுறப்போ 2 questions. ஒன்னு வந்து சஷாங்க் சிங் இஸ் பேக், சூரியன் ஷெட்டே வதேரால 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆட முடியும்னா who would you pick? That is my first question. Second question, ஃபெர்கியூசன் பாட்லெட் வைசாக். இப்போ பிரார் விளையாடுறாருன்னா ஃபெர்கியூசன் பாட்லெட் வைசாக்ல ஒருத்தர் தான் ஆட முடியும் obviously because அர்ஷ்தீப் அண்ட் யான்சன் are going to play. So அப்போ வந்து who would you play? So these are my 2 questions. 2 பேரும் சொல்லுங்க. See, நான் வந்து I'll go with first நீ அதை கேட்ட கேள்வி ஸ்ரீவான் ஷெட்கேவா இல்ல நேயல் வதேராவான்னு கேட்டா I'll go with ஷெட்கே, பிகாஸ் ஷெட்கே has proved. நேயல் வதேரா கொடுத்த அந்த லாங் ரோப்ல இது வரைக்கும் பெருசா வந்து வரவே இல்லை. இம்பாக்ட் சப்ப யூஸ் பண்ணாங்க, நீ வந்து மேல ப்ரொமோட் பண்ணி காமிச்சாங்க, பவர் பிளே சான்ஸ் கிடைச்சது, அடிக்க சான்ஸ் கிடைச்சது, எங்கேயுமே வந்து he didn't materialize it. ஸோ எனக்கு வந்து ஷேயான் ஷெட்கே அந்த the way he absorbed that pressure in the GT match and took them to a decent score, எனக்கு அந்த விஷயத்துல அந்த மெச்சூர் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ I'll put ஷேயான் ஷெட்கே லைக் டிக், ஆட்டோமேட்டிக் டிக். தேன் நான் வந்து நேயல் வதேரா போவோம். நத்திங் அகேன்ஸ்ட் நேயல் வதேராவோட அந்த மேட்ச் கேலிபரோ ஸ்கில்ஸோ எதுவுமே கிடையாது. நான் கமிங் டு தி அதர் கொஸ்டின், இப்போ பிரார் உள்ள கொண்டு வரோம் இங்க வந்து, ஏன்னா இங்க 2 பேருமே இந்த டாப் 3 வந்து பயங்கரமான வந்து கதோட்கஜங்கள். அண்ட் இந்த 3 பேருக்கு ஸ்பின்ல ஒரு வீக்னஸ் இருக்குன்னு பார்த்தோம். அபிஷேக் சர்மாவும் ஸ்பின்ல அவுட் ஆவாரு, இஷான் கிஷானும் ஸ்பின்ல அவுட் ஆவாரு போது, ஸோ இங்க அந்த கொஞ்சம் இந்த உள்ள தூக்கி அந்த லாஃப்ட் பண்ணி அந்த ஆத்தி போடுற போலர் வராரு. அந்த ஆத்தி போடுற போலர் நீ கரெக்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஐ வுட் சே வைஷாக் விஜயகுமார் உட் பி ஐடியல் சாய்ஸா நான் கொஞ்சம் பார்ப்பேன். வைஷாக் விஜயகுமார் வந்து அந்த டக்குனு ஹாட் பால் ஸ்லோ பாலா விடுறது, அந்த உள்ள பிச்சில் அடிச்சு போடுறது, கட்டர்ஸ் போடுறது நிறைய பண்றாரு. ஃபெர்கசனோ இல்ல வந்து பாட்லெட்டோ இது டேலண்ட் இல்லாம கிடையாது. நாளைக்கு அந்த கிரவுண்ட்ல இந்த கிரவுண்ட்ல உங்களுக்கு வந்து ஆட போற வரும்போது தீஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஆத்தி கொஞ்சம் அந்த ஒரு ஆட்டம் காட்டுற மாதிரி ஒரு போலர் தேவை.
இவரோட அந்த பேஸை வந்து என்ன பண்ண கொஞ்சம் கணிச்சாங்கன்னா டீப் இந்த கிரீஸ் கொடுத்து கடிச்சிருவாங்க. ஏன்னா யாக்கர் சூப்பரா போடுற போலர்ஸ். உனக்கு வந்து ஃபெர்கசன் யாக்கர் வின் பாயிண்ட் போடுறது, யாக்கர் தேவை கிடையாது. அதே கட்டாஸ அடிச்சு ஸ்லோவா உள்ள தள்ளுற பால் தேவை, விச் ஐ திங்க் வைஷக் விஜயகுமார் ஸ்கில் தட் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஆப்ஷன் நான் போவோம் கார்த்திக். ஓவர் டு ஸ்ரீதர் சார். இல்ல பட் ஃபெர்குசன் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு இல்லையா, இஸ் அ ஒன் who will take wickets. ஐ திங்க் இந்த விக்கெட்ல எப்படின்னா கிரவுண்ட் பெருசு டைமென்ஷன்ஸ், அதனால நோயிங் ரிக்கி பாண்டிங் ஹவு வில் லுக் அட் இட் இஸ் மிடில் ஓவர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கோசரம் தே வில் கீப் பிரார் as well as ஃபெர்குசன் தான் நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் Okay. மை வைசாக் அண்ட் பாட்லெட் வில் மிஸ் அவுட் லைக்லி, இப்படிதானே? இன் கேஸ் பிரார் ஐ திங்க் ஸோ. ஓகே, பாப்போம். அப்படியே எஸ்ஆர்எச் வருவோம். எஸ்ஆர்எச் கொஞ்சம் மிடில் ஆர்டர் கன்சர்ன்ஸ் பத்தி நம்ம பேசணும். பட் ஹோப்ஃபுல்லி நிதிஷ்குமார் ரெட்டி ஷுட் பி பேக். அவர் இருந்தா கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. பட் எஸ்ஆர்எச் பவுலிங்குமே பேசுறப்போ கன் பவுலிங் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படிதான் பண்ணிருக்காங்க பெர்ஃபார்மன்சஸ். நாளைக்கு அந்த உசைன் நல்லா போடுவார் பாருங்க, நீங்க வேணா பாருங்க. சாகிர் ஹுசைன் அவர் வந்து சிவகுமார் ஆர் தேர் டூ ஸ்பின்னர்ஸ் சார். அவங்களும் ஐ திங்க் தே இல்ல அவங்க இன்னும் ஜீஷான் அன்சாரி யூஸ் பண்ணாம இருக்காங்க. என்னத்துக்குன்னு தெரியல. ஜீஷான் அன்சாரி ஒரு சூப்பர் ஸ்பின்னரை வந்து ஏன் யூஸ் பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல. அவன் வந்து அதுக்கு முன்னாடி சீசன் கலக்கினாப்ல, உனக்கு அந்த யூபிலே வந்து கலக்கினா ஜீஷான் அன்சாரி ஏன் வச்சிருக்கான்னு தெரியல. பர்டிகுலர்லி ஸ்பீக்கிங் இங்க எல்லாமே கீழே வந்து கொஞ்சம் ஸ்பின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இங்க இருக்கு. ஏன் அவனுக்கு இன்னும் மறைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. எஸ்ஆர்எச். ஓகே, சோ அப்படியே பிரெடிக்ஷன்ஸ் பேர்லாம். பஞ்சாப் ஆர் எஸ்ஆர்எச் சார்? ஐ திங்க் பஞ்சாப் will win tomorrow. கேம் ப்ரோ. நேத்து விசில் அடிச்சது, நாளைக்கு வந்து சன் ரைஸ் ஆகும் நினைக்கிறேன். சோ ஐ கோ வித் சன் ரைசர்ஸ். சோ நான் பஞ்சாப் சொல்றேன். சோ நானும் சார் பஞ்சாப் சொல்றோம். ஷாம் ப்ரோ வந்து எஸ்ஆர்எச் சொல்லியிருக்காரு. மக்களே உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. கீப் டிராவலிங் அலாங். அன்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்தியன், ஷாம் ப்ரோ அண்ட் சார். தேங்க்யூ.